சுதா கோங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாக போற பராசக்தி படம் வந்து ஒரு 1960களில் நடந்த மொழிப்போர் இந்தி திணிப்பை எதிர்த்த ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். அது உண்மையிலேயே அந்த பொள்ளாச்சி நிகழ்ச்சிகளை 65 பிப்ரவரி 12ஆம் நாள் ஏன் 60ல் இது தீவிரமடைந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னா 65ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தி அரியணை ஏற போகிற நாள் என்று அரசமைப்பு சட்டத்தில் குறித்திருந்தது. இந்தி முழுமையான ஆட்சி மொழியாக மாறிடும் என்று மாணவர்கள் மக்கள் அஞ்சினார்கள். இந்த விழிப்புணர்வை வளர்த்தது அறிஞர் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தி ஆட்சி மொழியாக முழு ஆட்சி மொழியாக மாறாது, ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று ஜவஹர்லால் நேரு உறுதி கொடுத்தார். அது மட்டுமல்ல, 38 மொழி போராட்டத்துல ஒரு 2 பேர் சிறைக்கு போய் உயிரிழந்தார். அவங்க நடராசன், தாளமுத்து. ஆனா 65 மொழி போராட்டத்துல இது முதல் தீக்குளிப்பு. இதுக்கு பிறகு ஒரு 6 பேர் தீக்குளித்தார். ஏராளமானவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். திமுக தான் வந்து இந்த மொழி போரை கொண்டு வந்தது, இந்தி திணிப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்துறதுல முழு பங்கு ஆற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை திமுகவினர் கட்டமைக்கிறதா நம்மளால பார்க்க முடியுதா? தீக்குளித்தவர்கள், நெஞ்சுண்டு மாண்டவர்கள் அத்தனை பேர் திமுக தான். ஆனா பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடக்கும் போது திமுக இல்ல, பொதுமக்கள் எல்லோரும் சுடப்பட்டார். தமிழ் தேசியர்கள் காமராஜர் தோற்றதை பற்றி மகிழ்ச்சி அடை, பக்தவச்சலம் தோற்றதை பற்றி மகிழ்ச்சி அடை. அவர்கள் இந்திய அரசினுடைய தூதுவர். ஒரு தெலுங்கு பெண்மணி தமிழ் மொழி மீதான பற்று குறித்து பேசுறாங்க. இதை இவர்கள் நல்லா இருக்கு. இல்ல, உங்க கையில ஆட்சி கொடுத்தாச்சு 67 அரசமைப்பு சட்டம், அதற்கு உட்பட்டுதான் நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க. 105 முறை மாத்திட்டாங்க. எனவே இதை மாற்றுவதற்காக நீங்க என்ன செஞ்சீங்க? பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன், கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சுதா கோங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாக போற பராசக்தி படம் வந்து ஒரு 1960களில் நடந்த மொழிப்போர் இந்தி திணிப்பை எதிர்த்த ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு இந்த போராட்டங்கள் குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. பொள்ளாச்சி சம்பவத்துல என்னென்ன நடந்தது, இந்தி திணிப்பிற்கு எதிராக நடந்த போராட்டத்துல திமுகவின் பங்கு என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மொழி போராட்டம் 65ஆம் ஆண்டில் நடந்தது. 1965ஆம் ஆண்டு மாணவர்களும் தமிழ் மக்களும் பெரிய அளவில் பங்கேற்ற ஒரு போராட்டம். ஒரு ஜனவரி 25 தொடங்கி மார்ச் தொடங்கும் வரைக்கும் அந்த போராட்டம் நீடித்து நடைபெற்றது. அப்படி ஒரு போராட்டத்தினுடைய வரலாறு இதுவரை கலை வடிவம் பெறல. அதை பற்றி ஒரு திரைப்படம் வரல, அல்லது அதை பின்னணியாக கொண்ட ஒரு கதைப்படம் கூட வரல. அந்த முறையில் பார்க்கிற போது இப்ப முதலாக அந்த போராட்ட வரலாற்றை இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இப்படி ஒரு படம் வருவது என்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. பராசக்தி என்ற திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சது, கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய படம். அந்த படம் திரைப்பட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையது. அதுக்கு முன்னும் பின்னும் அதற்கு ஈடாக ஒரு படம் வரல என்று சொல்வார்கள். இப்ப அந்த பேரிலேயே இந்த படமும் வருகிறது. அதே போல இது இன்னொரு திருப்பு முனையாக அமைகிறதா என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அந்த அளவிற்கு இந்த கதை வலுவா இருக்கா? இதுல எப்படி சொல்றது, இதுல காட்டப்படக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையான பொள்ளாச்சி சம்பவத்தை நினைவு கூறதா இருக்கிறதா பாக்குறீங்களா சார்? ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லர் பார்த்தேன். அதை கொண்டு மட்டுமே முழுசா சொல்ல முடியாது. இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, எந்த அளவுக்கு தணிக்கையில் இது தப்பி வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியல.
இப்ப எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தி திணிப்புன்னு வரக்கூடாதுன்னு சொல்றாங்களாம் தணிக்கை அதிகாரிகள். இப்ப இந்தி திணிப்புக்கு எதிராக தான் போராட்டமே. இந்தி திணிப்பு இல்லாத ஒன்று இல்லையே. படத்தின் மைய இந்திய கருவே அதுதான். அரசமைப்பு சட்டம் அதுதான். இந்தி திணிப்புக்கு எதிராக தானே அவ்வளவு பெரிய எழுச்சி. அப்படிங்கும்போது இந்தி திணிப்புன்னே சொல்லக்கூடாதுன்னா என்ன ஆகும்? வேற என்ன சொல்றது? இந்தி ஊட்டுதல்னு சொல்லலாமா? இந்தியை கொடுத்தல்னு சொல்லலாமா? எப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் சிதைத்தார்கள் என்றால் அது நல்லா இருக்காது. அல்லது வசனங்களை அவர்கள் யாருக்கும் கேட்காம ஊமைப்படுத்தி கூட வெளியிட்டாலும் வெளியிடலாம். எனவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இந்தி திணிப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு தணிக்கை அதிகாரிகள் சொல்லுவார்கள் என்றால் எங்க போகும் இது? மீண்டும் நீதிமன்றத்திற்கு போகும். நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரியான தணிக்கைகள் தடைகள் எதுவும் இல்லாமல் இந்த படம் வெளிவந்து அது உண்மையிலேயே அந்த பொள்ளாச்சி நிகழ்ச்சிகளை 65 பிப்ரவரி 12ஆம் நாள் பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சிகளை மனத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்குமானால், ஏதோ ஒரு வகையில் அந்த காட்சிகளை சித்தரித்திருக்குமானால் ரொம்ப நல்லது. இளைஞர்கள் மாணவர்கள் அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, இந்தி திணிப்பும் இந்தியை திணிக்கிற அரசும் எவ்வளவு கொடியவை என்பதையும் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். இந்த போராட்டங்கள் தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா 1937 அப்படின்னு சொல்லப்படுது சார். ஆனா இது தீவிரம் அடைந்தது 1965 தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் நடந்து தீவிரம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள் எதற்காக இவ்வளவு கேப்? அந்த காலங்கள்ல என்ன நடந்துச்சு? 37ஆம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரியார் சென்னை மாகாணத்தினுடைய பிரதமராக பதவி பொறுப்பேற்று இந்தியை பள்ளிக்கூடங்களில் ஒரு பாடமாக திணிக்கிறார். அதுதான் அந்த போராட்டம். தமிழறிஞர்களும் தந்தை பெரியாரும் முன்னின்று நடத்திய போராட்டம். ஆனா 65 போராட்டம் என்பது இந்தியா சுதந்திரம் பெற்று இந்திய குடியரசாக மாறி இந்தியாவுக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் வந்து அந்த அரசமைப்பு சட்டத்தின் வழியாக இந்தியை ஆட்சி மொழியாக்குகிற முயற்சி, அதற்கு எதிராக நடந்ததுதான் 65ஆம் ஆண்டு போராட்டம். இப்ப இந்த இளைஞர்கள் மாணவர்கள் பொள்ளாச்சியில் என்ன நடந்தது, குமாரபாளையத்தில் நடந்தது, திருப்பூரில் நடந்தது என்று தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த மொழி போராட்டத்தினுடைய பின்னணி வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் 60இல் இது தீவிரமடைந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, 65ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரியணை ஏற போகிற நாள் என்று அரசமைப்பு சட்டத்தில் குறித்திருந்தது. தினத்தந்தியில போடுவாங்க, இந்திய அரக்கி அப்படின்னே எழுதுவாங்க. இந்திய அரக்கி அரியணையில் அமரப் போகிறாள், இது தமிழுக்கு ஆபத்து, நம்முடைய தேசிய மொழிகளுக்கு ஆபத்து, இந்தி முழுமையான ஆட்சி மொழியாக மாறிடும் என்று மாணவர்கள் மக்கள் அஞ்சினார்கள். இந்த விழிப்புணர்வை வளர்த்தது அறிஞர் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தேர்தலில் நின்று பதவிக்கு வராத காலத்திலேயே அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருந்த கொள்கை, அவங்களுடைய 50 முழக்கங்களில் ஒன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இது அவங்களுடைய முழக்கங்கள்ல ஒன்று. இந்த இந்தி திணிப்பை எதிர்ப்பதன் பெயரால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய மாநாடுகள், போராட்டங்கள், ஊர்வலங்கள், பேரணிகள், விளக்க கூட்டங்கள் நடத்தினது மட்டுமல்ல, 57ஆம் ஆண்டு பொது தேர்தலில் திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்லின் செல்வர் ஈவேக்கி சம்பத். அவர் நாடாளுமன்றத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக தெளிவா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசினார். ஜவஹர்லால் நேருன்னு சொன்னா அவர் உலக புகழ்பெற்ற தலைவர், இந்திய மக்களால் கிட்டத்தட்ட இறைக்கு நிகராக மதிக்கப்பட்ட ஒரு தலைவர். அவர் முகத்துக்கு நேராக எங்க மேல இந்தியை நீங்க திணிக்க முடியாது, நாங்கள் தமிழ் பேசுகிற தமிழ் தேசிய இனம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, நீங்கள் உங்களுடைய நோக்கங்களை எங்கள் மீது திணிப்பது நல்லதில்லைன்னு சொல்லி நேருக்கு நேர் சொன்னார். அப்ப நேரு அவரை பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இந்தியை திணிக்க மாட்டோம், சட்டத்துல இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது, இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தி ஆட்சி மொழியாக முழு ஆட்சி மொழியாக மாறாது, ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று ஜவஹர்லால் நேரு உறுதி கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஈவேக்கி சம்பத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க திணிக்க மாட்டோம், ஆங்கிலம் துணைக்கு வரும் என்று சொன்னார். திமுக அந்த காலத்தில் எழுப்பிய கோரிக்கை என்பது அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்ற 14 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்பதுதான். ஆனா ஒரு இடைக்கால ஏற்பாடாக இந்தி மட்டும் வந்து விடாமல் ஆங்கிலத்தை துணைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு நேரு உறுதிமொழியை அவர்கள் வலியுறுத்தி கேட்டார்கள். இது மாணவர்களிடம் ஒரு பெரிய விழிப்புணர்வை தோற்றுவித்தது, தமிழ்நாட்டு பொதுமக்களிடம் ஏற்படுத்தியது. இந்த தமிழ்நாட்டிலும் இதற்கு அடுத்தபடி மேற்கு வங்காளத்திலும் மட்டும்தான் இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான உணர்வு வலுவாக பரவலாக இருந்துச்சு. இப்ப காஷ்மீரை நம்ம இதை பத்தி பேச வேண்டியல, அவங்க வளர்ச்சி அடைந்து வேறொரு கட்டத்தில் இருந்தாங்க, அவங்களுடைய போராட்டம் வேற. மொழி போராட்டம் என்பது தமிழ்நாடு, அடுத்தபடி மேற்கு வங்கம். அந்த விழிப்பு இருந்ததுனால 65 நெருங்க நெருங்க ஆஹா இந்தி முழுசா வந்துருமே
என்ற அச்சம் பரவியது. 1964 ஆண்டே ஜனவரி 24 அன்னைக்கு கீழப்பழுவூர் சின்னச்சாமி பக்தவச்சலத்தையே திருச்சிராப்பள்ளி தொடர்வண்டி சந்தியில் சந்தித்து இந்திய திணிக்காதீர்களை யாருன்னு கேட்க, தமிழை காப்பாத்துங்க யாருன்னு சொல்ல, அவர் இவன் யாரா பைத்தியக்காரன், இவனை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் போய் தீக்குளிச்சுட்டார். தமிழ்நாட்டுல அதுதான் முதல் தீக்குளிப்பு. 38 மொழி போராட்டத்துல ஒரு 2 பேரு சிறைக்கு போய் உயிரிழந்தாங்க. அவங்க நடராசன், தாளமுத்து அவர்கள். ஆனா 65 மொழி போராட்டத்துல இது முதல் தீக்குளிப்பு. இதுக்கு பிறகு ஒரு 6 பேர் தீக்குளித்தார்கள். ஏராளமானவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எனவேதான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு காரணம் அதுதான். அந்த 65 ஜனவரி 26 இந்திய அரியணை ஏறுவதற்கு குறிக்கப்பட்ட நாள். அந்த நாளை அறிஞர் அண்ணா கருப்பு நாளாக அறிவித்தார். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றச் சொன்னார். நடிகர் எஸ். ராஜேந்திரன் திமுக உறுப்பினர் என்ற முறையில் தன் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றினார். அவர் வீட்டில் கல்லெறிந்தார்கள். இந்தி திணிப்புக்கு எதிரான ஊர்வலங்கள் மீது காங்கிரஸ் அலுவலகங்களிலிருந்து வந்து அருவாள்ல வெட்டினாங்க, அடிச்சாங்க. இவ்வளவு அடக்குமுறைகள் எதிர்வினையாக மாணவர்கள், பொதுமக்களும் கிளர்ந்து எழுந்து போறாங்க. இதான் இந்த 65 இது நடப்பதற்கான பின்னணி. இப்போ இதுல உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகள் யாருமே திமுக பின்புலம் கொண்டவங்க கிடையாது சார். ஆனா இப்போ வந்து பராசக்தி அப்படின்ற ஒரு பெயர் மூலமா இந்த படத்தை வெளியிடுறதன் மூலமா திமுக தான் வந்து இந்த மொழி போரை கொண்டு வந்தது, இந்தி திணிப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்துறதுல முழு பங்கு ஆற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை திமுகவினர் கட்டமைக்கிறதா நம்மளால பார்க்க முடியுதா? தோற்றமோ கட்டமைப்போ அல்ல. மொழி போராட்டத்தில் திமுகவின் பங்கு முதன்மையானது. இன்னைக்கு திமுக மேல பலருக்கு வெறுப்பு இருக்கலாம், திமுக பிடிக்காம உயிர் தியாகம் செய்தவர்கள் யாரும் திமுகவினர் உயிர் தியாகம் இல்ல, தப்பு, அதுவும் தப்பு. உயிர் தியாகம் செய்தவர்கள் அரங்கநாதன், சிவலிங்கம், சாரங்கபாணி, முத்து, அந்த 6 பேருமே திமுக உறுப்பினர்கள் தான். தீக்குளித்தவர்கள், நெஞ்சுண்டு மாண்டவர்கள் அத்தனை பேர் திமுக தான். ஆனா பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடக்கும் போது திமுக இல்ல, பொதுமக்கள் எல்லோரும் சுடப்பட்டார். போலீஸ் வந்து இவன் திமுகவா இல்லையான்னு பார்த்தெல்லாம் சுடல. அப்படி சுட முடியாது. எழுச்சி என்பது வெறும் திமுக எழுச்சி அல்ல. நாம் வந்து 2 தவறு செய்யக்கூடாது. ஒண்ணு, திமுகவுக்கு எந்த பங்குமே இல்லை என்று சொல்வது தவறு. இன்னொன்னு, திமுக மட்டும்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுச்சு என்று சொல்வது 2மே தவறு. திமுகவுக்கு எங்க பங்கு இருக்குன்னா, இந்த மொழி போருக்கான ஆயத்தங்கள், மொழி திணிப்பு குறித்த விழிப்பை மக்களிடம் ஊட்டியது. திட்டமிட்டு ஏன் வேற எங்கேயும் நடக்காத அளவுக்கு தமிழ்நாட்டுல ஏன் நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல தானே திமுக இருந்துச்சு. பழைய மொழி போராட்டமும் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இந்த மொழி போராட்டத்திலையும் நிறைய மாநாடுகள், விளக்க கூட்டங்கள். இப்ப எல்லாம் அரசியல் மேடைகள்ல ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. அரசியல் மேடைகள், விவாத மேடைகளா நடத்தப்பட்டுச்சு. ஒருத்தர் கருத்து சொன்னா அதை மறுத்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விழிப்பை ஊட்டியது, ஒரு அறிவு புரட்சியை நடத்தியது திமுகவினுடைய பங்களிப்பு. போராட்டத்தையும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி 26 அன்றைக்கு அதை கருப்பு நாளாக அறிவித்தது திமுக தான். அண்ணா தான் அறிவித்தார். அதை ஒட்டிதான் அந்த போராட்டம் நடந்துச்சு. 2வது, மாணவர்கள் கட்சி சார்பட்டு எல்லாரும் தான் ஈடுபட்டாங்க. ஆனால் முன்கை எடுத்த மாணவர்கள் யார்? SP சோமசுந்தரம், எல் கணேசன், வைகோ, கோபால்சாமி, அன்னைக்கு பேர் கோபால்சாமி, இவங்க எல்லாம் மாநில கல்லூரி மாணவர்கள். இவர்களை தவிர ஜெயபிரகாசம், இன்குலா, இன்னைக்கு பேராசிரியர் மருதமுத்துவாக அறியப்படுகிற ராதாகிருஷ்ணன், நாவலவன், இப்படி நிறைய திமுக மாணவர்களும் இருந்தாங்க, திமுக அல்லாதவர்களும் இருந்தாங்க. காங்கிரஸை சேர்ந்த ரவிச்சந்திரன் கூட இருந்தார். இவ்வளவு பேர் சேர்ந்துதான் அதை நடத்தினாங்க. எனவே திமுகவுக்கு பங்கில்லை என்பது தவறு. போராட்டம் தமிழ் மாணவர்கள், மக்களுடைய போராட்டம். திமுகவுக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு என்பதுதான். அந்த காலகட்டத்துல வந்து இந்தி திணிப்பை அதிகமாக மேற்கொண்டது காங்கிரஸ் தான் சார். இப்போ இந்த காலகட்டத்துல அது குறித்து ஒரு படமா இருக்கும் பொழுது காங்கிரஸோட திமுக கூட்டணியில இருக்காங்க. காங்கிரஸ் மீது ஒரு தவறான பிம்பம் மக்களுக்கு ஏற்படுத்தும் விதத்தை திமுகவே செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக என்ன நடந்துச்சு, திமுக என்ன செஞ்சுச்சுங்கிறத நம்ம சொல்றோம். இந்த கூட்டணி சேர்றது மற்றது என்பதெல்லாம் இது வேறு கேள்வி. இது வேறு. காங்கிரஸோட கூட்டணி சேர்றதுக்கும் இந்தி திணிப்பை பத்தி யோசிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் அது அண்ணா காலத்தோடு அந்த காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறத கைவிட்டாங்க. 67 காங்கிரஸை எதிர்த்துத்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய அலையின் விளிம்பில் பயணம் செய்துதான் திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய தனக்காரர்கள், ஆலை அதிபர்கள், சோலை மிராசுகள், கள்ளக்கடத்தல் பேர்வழிகள், இவர்களை எல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்களாக காமராசர் நிறுத்தினார். அவர்களை தோற்கடித்து தான் திமுகவில் சாமானியர்கள் வெற்றி பெற்றார். அது 67. 71 அதே காங்கிரஸோடு போய் கலைஞர் உறவு வைத்துக் கொண்டார்.
நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தார். சட்டமன்றத்தில் காங்கிரஸ்க்கு எந்த தொகுதியும் வேண்டாம்னு நின்னாங்க. அப்ப காங்கிரஸ் தனியா, இந்திரா காங்கிரஸ் தனியா வந்துருச்சு, பழைய காங்கிரஸ் தனியா வந்துருச்சு. 67 தேர்தல் தோல்விக்கு பிறகு 67 தேர்தல் ரொம்ப குறிப்பிடத்தக்க முடிவு என்னன்னா, நம்ம பக்தவச்சலம் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் திருப்பெரும்புதூர் தொகுதியில சிவிஎம் அண்ணாமலையிடம் தோற்று போனார். அவர் முடிவு அறிவிக்கவே காலம் கடத்தினாங்க. அதே போல ஒரு அமைச்சரை தவிர எல்லா அமைச்சர்களும் தோற்று போனார். ஒரே ஒரு அமைச்சர் விருதாசலம் தொகுதியில பூவரா, அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். எல்லா காங்கிரஸ் அமைச்சர்களும் தோற்று போனாங்க. இதையெல்லாம் விட முக்கியமானது, அனைத்திந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த பெருந்தலைவர் என்று போற்றப்பட்ட காமராஜர் தன் சொந்த தொகுதியாகிய விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டார். யாரால? ஒரு மாணவர் தலைவரால் தோற்கடிக்கப்பட்டார். சீனிவாசன் என்ற மாணவர் தலைவரிடம் சற்றொப்ப 1000 வாக்கு வித்தியாசத்தில் காமராஜர் தோற்று போனார். இந்தியை திணித்த காங்கிரசுக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுத்த பதிலடி அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. தமிழ் தேசியர்கள் காமராஜர் தோற்றதை பற்றி மகிழ்ச்சி அடை, பக்தவச்சலம் தோற்றதை பற்றி மகிழ்ச்சி அடை. ஏன்னா அவங்க நடத்திய அடக்குமுறை, கக்கன் தோற்றதை பற்றி மகிழ்ச்சி அடை. அவங்க தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவங்க என்ன இதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர்கள் இந்திய அரசினுடைய தூதுவர், இந்தி திணிப்பினுடைய கருவிகள். அவங்கள தோக்கடிச்சது நல்லது. அதே காமராஜ் அவர்கள் 67 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, இந்த தோல்விக்கு பிறகு, மொழி சிக்கலை நாமும் கையில் எடுக்கணும்னு, அப்ப நாங்கெல்லாம் மாணவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தோம். எங்களை அழைத்து தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு என்ற அமைப்பை ஏற்படுத்த சொல்லி மாநாடுகள் போட்டு இந்திக்கு எதிராக தீர்மானங்கள்லாம் போட சொன்னார். தமிழ் வழி கல்விக்காக பேச வைத்தார். முதல்ல ஒரு தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சிக்குனுடைய மாநில மாநாட்டுக்காகத்தான் நான் காலேஜில் படிக்கிற காலத்துல சென்னைக்கு வந்தேன். தேனாம்பேட்டை காங்கிரஸ் இந்த மாநாடு நடந்துச்சு, மாவட்டந்தோறும் நடந்துச்சு. ஏன்னா மொழி பிரச்சனையை திமுக எடுத்து ஜெயிச்சிருச்சு, நம்மளும் எடுக்கணும்லாம் நினைச்சாங்க. ஆனால் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய திணிக்கிற கொள்கையை காமராஜரும் மாத்திக்கல, இந்திரா காந்தியும் மாத்திக்கல. அவங்க எல்லாரும் அதே கொள்கையில தான் நீடிச்சாங்க. இப்ப இதையெல்லாம் திமுக தேர்தல் கூட்டணிகளில் அளவிடுகிறதா என்றால் இல்லை. இன்னைக்கு வேற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இல்லை, ஜனசங்கம் இருந்துச்சு. இவ்வளவு வலிமையோட நீங்க 77 நெருக்கடிகளை தளர்த்தப்பட்ட பிறகுதான் ஜனதா கட்சி ஆட்சி ஏற்பட்டு 2-3 ஆண்டுகள் கழித்து இந்த அதுல இருந்து வெளியேறி போய் வாஜ்பாயி, அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் ஜனதா கட்சி பிஜேபியை உருவாக்கினாங்க. அதற்கு பிறகு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான போட்டி வந்துச்சு. இன்னைக்கு பாஜக என்பது ஒரு பாசிசத்தினுடைய அடையாளமாக இருக்கு, ஒரு பார்ப்பனிய வல்லாதிக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கு. இதை எதிர்ப்பதற்காக எல்லா கட்சிகளும், ஜனநாயகத்தின் நம்பிக்கையுள்ள கட்சிகள் ஒன்றுபடுவது வேறு. ஒன்றுபடுவதனால் என்ன செய்ய வேண்டியதுன்னா, மொழிக் கொள்கையை கைவிட வேண்டாம். மொழிக் கொள்கையை முறையாக முன்னெடுக்கணும். அதுக்காக அரசியல் அணிகளை உருவாக்கும், அதற்காக போராடும். முன்னேற்ற கழகம் இவ்வளவு மொழி பற்றி இருக்கக்கூடியவங்க, ஆந்திராவில இருந்து ஒரு இயக்குனர், பெண் இயக்குனர் சுதா கோங்கரா அவர்கள் இந்த தமிழ் மொழி மீதான இந்தி திணிப்பு பற்றி பேசக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிற வரைக்கும் எதற்காக சார் வெயிட் பண்ணணும்? இவ்வளவு வரலாறு தெரிந்தவர்கள், மொழிக்காக போராடியவர்கள், இவங்களும் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு திமுக, இதை முன்பே இவர்கள் படமாக்கி இளம் தலைமுறைகளுக்கு அந்த போராட்டம் குறித்து காண்பித்திருக்கலாமே. நானும் இதே கேள்வியே உங்கள் வழியாக கேட்க விரும்புறேன். இது விடையளிக்க முடியாது. ஒரு தெலுங்கு பெண்மணி தமிழ் மொழி மீதான பற்று குறித்து பேசுறாங்க. இதை இவர்கள் நல்லா இருக்குமே. இல்ல இது நான் உங்களுக்கு ஒண்ணு உதாரணம் இன்னொன்னு சொல்றேன். தேசத்தந்தையாக போற்றப்பட்டவர் மகாத்மா காந்தி. காந்தியை பற்றி யார் படம் எடுத்தாங்க? காங்கிரஸ்காரங்க எடுத்தாங்களா? இந்திய தேசியவாதிகள் எடுத்தாங்களா? சர்வோதயக்காரர்கள் எடுத்தாங்க? அட்டன் பேரோ எடுத்தார். சுத்தமா வெள்ளக்காரன் வந்துதான் வெள்ளக்காரனை ஏத்து போராடின காந்தியை பத்தி படம் எடுத்தான். படம் எடுக்கிறது யாரு வேணாலும் எடுக்கலாம், சரியா எடுக்கணும், ஒழுங்கா எடுக்கணும். அதுதான் எடுத்ததற்கு அப்புறமா அதற்காக உரிமை கொண்டாடுற மாதிரி தோணுது சார். இல்ல அது எனக்கு அது அவங்க படத்துல அவங்க எந்த அளவுக்கு உரிமை கொண்டாட எனக்கு தெரியாது. நான் சொல்றது, அந்த போராட்டத்தில் அவர்கள் நியாயமாக உரிமை கொண்டாடலாம். அப்படி உரிமை கொண்டாடும் போது ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னா, போராட்டத்துல என்ன கோரிக்கை? இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, இது எல்லாரும் எழுப்புற முழக்கம். தீக்குளித்தவர்களும் இந்த முழக்கத்தை போட்டாங்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக. ரைட். என்ன செய்ய சொன்னாங்க? அரசமைப்பு சட்டத்துல 17வது பகுதிக்கு தீ வைத்ததுதான் திமுகவினுடைய போராட்ட வடிவம். அன்னைக்கு மதுரையில மாணவர்கள் காளிமுத்துவும் காமராசனும் தீயிட்டு கொளுத்தியது இந்த 17வது பகுதியை. திமுக தலைவர்கள் பல போராட்டங்களில் அதை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறாங்க. எது 17வது பகுதி? என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இப்படி எல்லாம் செஞ்சு உங்க கையில ஆட்சி கொடுத்தாச்சு 67. அரசமைப்பு சட்டம் அதற்குட்பட்டுதான் நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க. அது மட்டுமல்ல, 105 முறை மாத்திட்டாங்க. எனவே இதை மாற்றுவதற்காக நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களால மாற்ற முடியாது.
ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து நீங்க 100க்கு 100 வெற்றி பெற்றாலும் புதுவை சேர்த்து 40 இடம் தான் போக முடியும். நாடாளுமன்றத்துல மக்களவையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 545 பேர் இருக்கிறாங்க. நீங்க எப்படி போய் அங்க மாத்த முடியும்? ஆனால் அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? அழுத்தம் மற்ற கொடுக்கலாமே. மொழிக்காரர்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். தனியார் மசோதான்னு கொண்டுட்டுலாம் வந்தாங்க, எடுபடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது சும்மா எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்றதுக்கு மட்டும்தான் அதெல்லாம். மற்றபடி உருப்படியான முயற்சிகள் இல்ல. ரைட்டு. டெல்லியில ஆட்சியில் உட்காருகிற வாய்ப்பு கிடைச்சது இல்லை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துல 10 ஆண்டு காலம் திமுக அமைச்சராக இருந்தார். முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தார். வேறு பல அமைச்சர்கள் இருந்தாங்க. நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில ஒரு காமன் மினிமம் புரோகிராம் போட்டீங்க. அந்த பொது குறைந்தபட்ச திட்டத்துல இந்த 17வது பகுதியை கொஞ்சம் திருத்தணுங்க, இது எதுக்குங்க எங்க மேல திணிக்குது, இந்திய திணிக்குது என்று ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? நிபந்தனை போட்டீங்களா? உங்களால அதிகபட்சம் என்ன செய்ய முடிஞ்சுன்னா செம்மொழி அங்கீகாரம் பெற முடிஞ்சிச்சு. இந்த சாதனையை காட்டுவதற்காக செம்மொழி பூங்கா, செம்மொழி விரைவு தொடர்வண்டி இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க. செம்மொழி நகர்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனா என்ன செய்யலன்னா, தமிழ் ஆட்சி மொழியாகுமானால், இந்தியாவின் ஆட்சி மொழியில் ஒன்றாக தமிழ் ஏற்கப்படுமானால் தமிழ் இருக்கிற ஆர்வம் வரும். அதுதான் தமிழுக்கு நீங்க செய்யற தொண்டா இருக்கும். செய்யவே இல்லையே. நீங்கள் வெறுமனே செம்மொழியோட அந்த பட்டினி கிடப்பவனுக்கு பட்டாடை போர்த்துவது போலதான் அந்த செம்மொழிங்க. தமிழ் படிக்க வாய்ப்பு இல்ல நம்ம குழந்தை. கல்வியில பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இல்ல, கல்லூரிகள்ல தமிழ் இல்ல, பயிற்று மொழியா தமிழ் இல்ல, எல்லாத்திலையும் தமிழ் புறக்கணிக்கப்படுது. நீங்க நாங்க தமிழை செம்மொழி ஆக்கிட்டோம் என்று சொல்வதில் என்ன அர்த்தம்? அதனால இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் திமுகவை நோக்கி கேட்பதில் தவறு இல்லை. நான் அதை குறையா கருதல. ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக இருக்கிற பங்கை மறுப்பதாக இது அமைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றாலும் இல்லை என்றாலும் அவர்களது ஈகத்தை நாம மதிக்கணும், அதனை இழிவுபடுத்திடக்கூடாது. பராசக்தி படம் பேசிய ஒரு வரலாற்று நிகழ்வு குறித்த உண்மைகளை நேரம் ஒதுக்கி எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன், கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.